சுக்கிரன் பற்றிய வகுப்பு. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில், அதுவும் ஷட்பலத்தில் பலம் இல்லை என்றால் என்ன பாதிப்பு இருக்கும்? இதை எப்படி சரி செய்ய முடியும் என்று இன்று கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் ஆண் ஜாதகப்படி எப்படி பலன் சொல்வது என்று பார்ப்போம். அழகு சார்ந்த வழியில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். புதிய ஆடை அணியும் போது அது எதிர்பாராத விதத்தில் அழுக்கு அல்லது உடையில் பாதிப்பு வரும். கண் கருவிழிகள் பாதிப்பு வரும். இதை குறை என்று சொல்வார்கள். இளமையில் காம உணர்வு அதிகம் இருக்கும். முதுமையில் இது இல்லாமல் போகும். திருமண வயதில் திருமணம் நடக்காமல் தடை செய்யும். சரியான வரனை காட்டாமல் இருக்கும். வந்த திருமண வரனை நிராகரிக்க செய்ய வைக்கும். மணமகனின் வீட்டில் எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும். உதாரணமாக படிப்பு, வேலை, வரதட்சணை, அழகு, சொத்து, இதுபோல் ஆசை அதிகம் இருக்கும். எப்போதும் இல்லாத ஒன்றைத்தான் மனித மனம் தேடும். பலவீனம் தான் அதிக ஆசை தரும். கடைசியில் பெண் கிடைத்தால் போதும் என்று வந்து விடுவார்கள். பெண் சார்ந்த வழியில் பாதிப்பு தொல்லை இருக்கும். உடலில் மறைமுகமாக உள்ள இடத்தில் சிவப்பு பாதிப்பு வரும். தினமும் வரும் வருமானம் தடை இருக்கும். சுக்கிரன் பலனடைய அலங்காரம் உள்ள பெண் தெய்வ வழிபாடு எப்போதும் தேவை. உணவில் பசுனை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவை பயன்படும். இதனால் தான் திருமண வாழ்க்கை பாதிப்பு வரும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அழகு சார்ந்த வழியில் எதையும் பயன்படுத்தி முகத்தை கெடுத்துக் கொள்வீர்கள். கர்ப்பப்பை சார்ந்த வழியில் நீர்க்கட்டி பாதிப்பு இருக்கும். 40 பிறகு கருப்பை எடுக்கும் நிலை வரும். கலைத்தரம் வழி உறவுகள் உங்களுக்கு தொல்லையாக இருக்கும். வெள்ளி பொருட்கள் காணாமல் போகும். அதிகமாக சுற்றுலா ஆர்வம் இருக்கும். ஆனால் போக முடியாது. வீட்டில் ஆடம்பர பொருட்கள் எப்போதும் செலவு வைக்கும். பட்டுப்புடவை இருந்தாலும் அதை கட்டக்கூட வாய்ப்பு வராது. அழகு சார்ந்த பொருட்கள் உங்களுக்கு மட்டும் அதிக செலவுகள் செய்யும் நிலை இருக்கும். சிறுநீர் தொற்று உபாதைகள் வரும். சுகர் சார்ந்த உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் சார்ந்த பாடல்கள் அதிகம் பிடிக்கும். விலங்குகள் மூலம் உங்களுக்கு தொல்லை இருக்கும். நாய், பூனை சார்ந்த வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவு உண்டு. மற்றும் சுக்கிரனை லக்ன ரீதியாக எந்த பாவ அதிபதியாக வருகிறது என்று பாருங்கள். அந்த பாவ ரீதியாக பாதிப்பு இருக்கும். பரிகாரம்: நெய் அதிகம் உணவில் எடுத்துக் கொள்ளுங்கள். அலங்காரம் உள்ள அம்மன் வழிபாடு நல்ல வளர்ச்சி தரும்.